திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட தான் கேட்க நினைக்கிறேன். இதில் வட மாநிலங்களுடைய பங்கு அதிகரிக்கிறதுனா என்ன பிரச்சனை? காங்கிரஸ் தானே வரப்போகுது, நீங்க நாட்டை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பிரச்சனை, அந்த கேள்வி இருக்கு. நடவடிக்கை குழு என்பது இந்திய நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். மற்றும் இல்லாமல் இந்திய நாட்டின் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தினமாகவும், அதே நேரத்தில் தமிழ்நாடு மக்கள், தமிழக மக்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை பாஜக கட்சிக்கும் மற்றும் பாசிச சித்தாந்த அரசியலுக்கு எதிராக ஒரு நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் நிலையாக பார்க்க முடியுது. காரணம், 2019 நேரடியாக பாஜகவிற்கு கிடைத்த மாபெரும் தோல்வி தமிழ்நாட்டில, மற்றும் 2024 பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. இதற்கு காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மற்றும் தமிழக மக்களின் எண்ணோட்டம், இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இன்றைக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு ஆதரவு தந்து, தமிழ்நாடை மையப்படுத்தி, அதுவும் நம்மளுடைய சென்னையை மையப்படுத்தி இன்றைக்கு இந்திய அரசியலை இயக்கிய எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே நேரத்துல இந்த நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய அண்ணன் கூட அருமையா சொன்னாரு, ஏன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஆள போறது இல்லையான்னு. காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. என்றைக்குமே சர்வாதிகாரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்தியாக தான் காங்கிரஸ். அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன சார்? அகில இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு இதற்கு எதிராக இருப்பதனால் காரணத்தினாலதான் இன்றைக்கு கர்நாடகாவின் முதலமைச்சர் சார்பாக டி.கே. சிவகுமாரும், தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் எங்களுடைய அகில இந்திய தலைமை ஒப்புதலின் பேர்ல தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி சீரமைப்பு என்பது சரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய தீர்க்கமான நிலைப்பாடு. இதுல எந்த மைய கருத்தும் மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரே ஒரு கருத்து தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. இதை தாண்டி கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் சொல்வது போல, டி.கே. சிவகுமார் சொல்வது போல, ராகுல் காந்தி ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும், இதை இப்படி பண்ண தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? இல்ல, நீங்க ஒரே ஒரு கேள்விதான் நான் கேக்குறேன்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு 3-4 மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பேசும்போது இந்த கட்சி இதை மறைமாற்ற வேலைன்னு சொல்லி ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் இது வரைக்கும் அறிக்கை கொடுக்காம இருக்காரு? அந்த கேள்வி வைக்கலாம்ல. நான் அப்படி பிரதமரும் அமித்ஷாவும் டீலிமிட்டேஷன் பத்தி வெவ்வேறு கட்டங்கள்ல வேற வேற கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே கருத்து ராகுல் காந்தி நிலைப்பாடு சரிங்க. அதான் சொல்றேன், ஒரு சரிங்க. அதாவது இப்ப என்னுடைய நேரம் நான் இது வரைக்கும் எடுத்துக்கல, நீங்க நேரத்தை கொடுங்க, நான் தெளிவா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அதுதான் என்னன்னா, டீலிமிட்டேஷன் குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு தெளிவான நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினாலதான் 2 ஆளுகின்ற முதலமைச்சர் நேரடியாக வந்திருக்கிறார். இதை தாண்டி கேரளா காங்கிரஸ் பிரதேசோடைய கமிட்டியோட தலைவரும் வந்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய ஒப்புதலின் பேர்ல தான் நடக்குது. இது ராகுல் காந்திக்கு இது மாற்று கருத்து இருந்திருந்தா, இன்றைக்கு எங்களுடைய கட்சியோட உட்படுத்துதல் இல்லாமல் கருத்து வேறுபாடு இருந்திருந்தா இன்னைக்கு நேரடியாக இங்க உட்கார்ந்து கருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேச இருக்குவார், கண்டிப்பாக பேசுவார், இதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன்னு, அமித்ஷா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியும் யூபியில போய் நின்னுகிட்டு, ராஜஸ்தான்ல போய் நின்னுகிட்டு டீலிமிட்டேஷன் தவறுன்னு பேசுவாங்களா? ஏன் பேச மாட்டாங்க? என்ன பிரச்சனை? இதுல தாராளமாக பேசுவார்கள். இதுல என்ன கவலை இருக்கு? எங்க நாடாளுமன்றத்திலே பேசும்போது எங்க உத்தரப்பிரதேசல மக்கள் மன்றத்துல பேச முடியாது? ஒரு சரிங்க, நடுவில் குறுக்க பேசாதீங்க. உங்க நேரத்தை நீங்க முழுசுதா எடுத்துட்டீங்க, என்ன பேச விடுங்க. நான் கேட்பது, அமித்ஷா அவர்கள் இங்க சொன்னாங்கல்ல, குறையவே குறைவாது, எக்காரணத்துக்கு ஒன்றும் தமிழகத்துக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொன்னாரு. அந்த தென் மாநிலங்கள் எங்கும் கூடாது என்று சொன்னாரா? சரி, அதை விட்டுருங்க. அதை தாண்டி அரசியலமைப்பு சட்டம் 81 விதியின் கீழே நீங்க 2026 மறுசீரமைப்பு செய்தால் அது மக்கள் எண்ணிக்கைக்கு பிரகாரம் தான் செய்ய வேணும். அப்ப கூட இவர் சொன்னார், ஏன் இது பாஜக மாற்றி யோசிக்க கூடாதா? வாஜ்பாய் அவர்களே மாற்றி யோசிக்கல. வாஜ்பாய் அவர்களே அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழே தான் கொண்டு வராரு. இப்ப நீங்க கேட்டீங்களா அந்த காங்கிரஸ் கேள்வி, அருமையான கேள்வி, அதுக்கு பதில் கொடுக்கணும். எங்களுக்கு நாளைக்கு ஆட்சியில வந்தா இது எங்களுக்கு ஒரு 800 மிகப்பெரிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மக்களுடைய வாக்குகளும் மக்களுடைய பிரதிநிதித்துவமும் எங்கும் குறைந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அகில இந்திய தலைமை ஒப்புதலோடு இன்றைக்கு டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், ரேவந்த் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழக காங்கிரஸா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் கட்சியும் தெளிவாக இருக்குது. ஏன்னா மத்தியில் ஆளக்கூடிய கட்சி 2 தான், ஒண்ணு பாஜக இல்ல காங்கிரஸ். இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக மறுசீரமைப்பு இந்த தொகுதி என்பது இந்த நேரத்தில் அவசியமற்றது. அப்படி நடந்தால், அரசியலமைப்பு சட்ட விதியின் கீழ் நடந்தால்
மக்கள் தொகையை சரியாக கடைபிடித்த மாநிலங்கள் எங்கும் மக்களுக்கு தண்டனை விதிக்காதபடி நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய கருத்து. அதன் காரணமாக தான் நாங்க இங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு இங்க அட்டெண்டன்ஸ் போடுறோம்? இன்றைக்கு இந்திய நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்தோன்னே உடனே நேரடியா ஏவறாங்க. ஏன்னா பாஜகவிற்கு ஒரு யுக்தி இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு அதிகப்படியான குறைப்பதற்கான காரணம், அதாவது சீரமைப்புன்ற பேர்ல இன்னைக்கு தொகுதியை குறைத்து விட்டு வட மாநிலங்களில் அதிகப்படியான தொகுதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹிந்தி பெல்ட்ன்றாங்கல்ல, அதிகப்படியாக பாசிச சித்தாந்தம் மற்றும் மதவாத அரசியல் அங்கு எடுபட்டு விட்டதாகவும் தென் மாநிலங்கள் அவர்கள் எடுபடவில்லை, அதன் காரணமாக குறைப்பதற்கான திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்ற அச்சத்தின் கீழே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. இல்ல அதுதான் சொல்றீங்க. அப்போ வட மாநிலம் கவுபெல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாசிஸ்ட், அவங்க எல்லாம் காங்கிரஸ்க்கு ஓட்டே போட மாட்டாங்க, அப்படித்தானே? நாங்க என்ன சொல்றேன், பாசிஸ்ட்னு சொல்லவே இல்லையே. மதவாத சொல்றீங்க, பாசிசம் அங்க எடுபடுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சரிங்க, நான் தெளிவா சொல்றேனே, மதவாத அரசியல் எங்க நீங்க உத்தரப்பிரதேசத்துல சம்பல் மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இன்றைக்கு ஜேசிபி வச்சு அதுதான் சொல்றேன். நாளைக்கு அதே மக்கள் காங்கிரஸ்க்கு வாக்களிக்கலாம்ல. இன்னைக்கு மெஜாரிட்டி இல்ல. இன்னைக்கு அயோத்தியால பிஜேபி எப்படி சார் தோத்துச்சு? என்ன கேக்குறீங்க? அரசியலமைப்பு விதிமீறலை சரி செய்து கொண்டால், பாஜக அரசியலமைப்பு விதிமீறலை செய்தால் அது காங்கிரஸ் ஆதரவு தரணுமா? நீங்க சொல்றது தரணும்னு சொல்லல சார். ஐ அம் ஆஸ்கிங் a political question. I'm asking you. இல்ல நான் அரசியல் கேள்வி கேக்குறேன். நீங்க உங்க நிலைப்பாடை தெளிவுபடுத்திட்டீங்க. நீங்க நாங்க மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆதரவா நிக்கிறோம், இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது அரசியல் கேள்வி. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அங்க மதவாதம் எடுபடுது, அதனால அவங்க கூட்டுறாங்க, அப்ப அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அது மட்டும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? அயோத்தியால நீங்க ஜெயிக்கலையா? பிஜேபி வீழ்த்தலையா? அப்படி ஜெயிங்களேன்னு கேக்குறேன். இல்ல எங்களுக்கு அந்த மதவாத அரசியல் தேவையில்லை. எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் தெளிவாக சொல்கிறார், மதவாத அரசியலுக்கு எதிராக தான் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய ஆட்சியும் இருக்கும் என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். அதை தாண்டி இல்ல ஒரு தெரியுங்க, என்னைய நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, அடுத்து அதுக்கான பதில சொல்றதுக்கான நேரம் கொடுங்க. நான் என்ன கேக்குறேன், நாங்க இப்ப என்ன கேக்குறோம், ஃபேர் லிமிடேஷன் டீலிமிடேஷன் தான் கேக்குறோம். நாங்க தொகுதி சீரமைப்புக்கு எதிராக செல்லவில்லை. தொகுதி சீரமைப்பு என்பது மக்கள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது கருவூல விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படும். அந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாதுன்னு காங்கிரஸ் நிலைப்பாடு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். பிறகு கேட்டது நீங்க சொன்ன ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அரசியல் வடமாநிலத்துல கேக்குறீங்களே, தட் இஸ் கால்ட் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் சொல்றேன். நீங்க வடமாநிலத்தை மட்டும் உற்று நோக்கி அரசியல் செய்யக்கூடாது. மாற்றான் தாய் போல மணிப்பூருக்கு செல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் செல்லுகிற இந்திய நாட்டு பிரதமர் மணிப்பூரும் நம் மாநிலம் என்று நினைக்காத மனப்பான்மை தான் வட மாநிலம் குறித்து அதிகப்படியான அக்கறை காட்டுகிறது. ஏனென்றால் அங்க மதவாத அரசியல் ஈடுபடுகிறது. அததான் நாங்க சொல்கிறோம். நீங்க இப்ப இதுக்கு இல்லன்ற காங்கிரஸ் கட்சி நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றத. அதுக்குதான் நான் கேட்டேன், அங்க மதவாத அரசியல் ஈடுபடுதுன்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்கிறது இல்ல, நீங்க காங்கிரஸ் என்னைக்கு அங்க ஜெயிக்கிறதுன்னு கேக்குறேன் நான். இல்ல மக்கள் அயோத்தியில் இல்ல மதவாத அரசியல் எடுபடாது என்பதற்கு மக்கள் அயோத்தியில் பாஜகவை வீழ்த்த தயாராக இருந்திருக்கிறார்கள். ஜெயிக்கவே மாட்டோம் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிட்டா எப்படின்னு கேக்குறேன் நான். இல்ல நான் இன்ன வரைக்கும் ஜெயிக்க மாட்டோம்ன்ற வார்த்தையை சொல்லல. என் வார்த்தை என்னன்னா, இந்த கணக்கு என்பது பாஜகவுடைய கணக்கு. மதவாத அரசியல் எடுபடுகிறது என்பது பாஜகவுடைய கணக்கு, அமித்ஷா அவர்களுடைய கணக்கு. எங்க குறுக்க பேசாதீங்க. ஆல்ரெடி நான் அவுட் போடல. ஒரு நிமிஷம் நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, எனக்கு குறுக்க பேசுனா, அதாவது எக்காரணத்தை கொண்டும் மதவாத அரசியல் எடுபடக்கூடாது பத்தி பேசுங்க. சார் நான் அதாவது என்னன்னா, வட மாநிலங்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது ஒரு விஷயத்த மறந்து விட்டு பேசக்கூடாது. என்னன்னா, வட மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இந்தியா முழுக்கும் ஆளுகின்ற கட்சியாக காங்கிரஸ் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது. இருந்த பொழுதும் நாங்க டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி சீரமைப்பு குறித்து ஏன் இங்க ஆதரவு கொடுக்கிறோம்னா, அநீதி இங்கதான் இழைக்கப்படுகிறது. அதே நேரத்துல நான் 1976 இந்திரா காந்தி அம்மையார் மக்கள் தொகுதி கணக்கெடுப்பு வரும்போது எக்காரணத்தை கொண்டும் கருவூல விகிதாச்சாரம் படி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல தொகுதி மறுசீரமைப்பு நடந்து விட்டால் அது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அநீதியாக ஆகிவிடும், எந்த சட்டத்தை மதித்தவர்களுக்கு அநீதியாக ஆகிவிடும். 25 வருஷம் கேப் கொடுத்தாங்க. அதே வாஜ்பாய் அரசு தான், இவர்களுடைய பாஜக அரசு தான் இதே சட்டத்தை ஒப்புக்கொண்டு இதற்கு 25 ஆண்டு காலம் இடைப்பட்ட காலம் கொடுத்தது. நாங்க என்ன கேட்கிறோம்,
நீங்க எதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மையப்புள்ளியாக ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே காடு ஒரே அரசியல், உதய் மின் திட்டம் போன்ற எல்லா பிரதிநிதித்துவத்தையும் ஒரு சாராருக்கு எடுத்து சொல்லும் போது வட மாநிலங்கள் மட்டுமல்ல தென் மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. வட மாநிலங்களுக்கு நீங்கள் அதிக கொடுப்பதை தாண்டி தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகிறது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய மைய பிரச்சனை. வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சி இதை தாண்டி, நீங்க பாஜக அரசு இதற்கு ஒப்புக்கொண்டதாக இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்களை என்ன கருத்து எடுத்து வைக்கிறாரு? குழந்தைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. முதலமைச்சர் என்ன கருத்து எடுத்து வச்சாரு? தமிழக முதலமைச்சர் அதே கருத்து தான் இவருடைய கூட்டணியில் இருக்க கட்சியை எடுத்து வைக்கிறாங்க. இந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? அங்க அப்ப இந்த தொகுதி சீரமைப்பு என்பது மக்கள் விகிதாச்சாரப்படி நடந்தால் இது மிகப்பெரிய மக்களுக்கு, அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மக்களுக்கு மிகப்பெரிய தண்டனை ஆகிவிடும். தென் மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணல, அதனால அதை பத்தி பேசல. ஓகே.